ஓம் ஸ்ரீ குருப்பியோ நமக. நன்றாக குரு வாழ்க, குருவே துணை. ஜேவி மீடியா நேயர்களுக்கு உங்கள் ஜோதிடர் JMS சந்திரமௌலியின் பதிவு. இந்த பதிவு சிம்ம லக்ன அன்பர்களுக்கு அஷ்டம சனி, 8ஆம் இடத்திலே சனி வக்கர பயிற்சி, அதாவது வக்கர கதியில் செல்வதை பற்றி பார்க்க இருக்கிறோம். சனி வக்கரமாகிறதுனால ரிவர்ஸ் வருது, இடம் விட்டு இடம் மாறுறதில்லை, ராசி விட்டு ராசி மாறுறதில்லை, தன்னுடைய இருந்த மீன ராசியிலேயே ரிவர்ஸ் வருது. அப்போ நட்சத்திர பாதங்கள் மாறுபடும். இப்போ சனி ரேவதியில் போயிட்டுருக்காரு, அதில் பாதங்கள் இருக்குது. 3ஆம் பாதம், 2ஆம் பாதம், 1ஆம் பாதம், இப்படி ரிவர்ஸ் வரும். அதுக்கப்புறம் தன்னுடைய சொந்த நட்சத்திரமான உத்திரட்டாதியிலையும் வரும். இது டிசம்பர் 11 வரைக்கும் இந்த வக்கரத்தினுடைய தன்மை இருக்குது. அதுக்கப்புறம் நேர்கதியில் பயணிக்கும். அப்பவும் 8ல் தான் இருக்குது. மொத்தத்தில் 8ஆம் இடத்து சனி அப்படிங்கிறது அவ்வளவு நல்லதல்ல. உண்மையிலே நம்மளுக்கு சனி நல்லவரா கெட்டவரா அப்படின்னா கெட்டவர் தான். 4ஆம் இடத்துலையும் 8ஆம் இடத்துலையும் 12ஆம் இடத்துலையும் தான் அவருடைய நட்சத்திரங்கள் இருக்கிறது. அனுஷம், உத்திரட்டாதி, பூசம் தான் சனியினுடைய நட்சத்திரங்கள். இப்போ இந்த 8ஆம் இடம் 12ஆம் இடம் அப்படி என்ன கெட்ட பாவம் அப்படின்னு எடுத்துட்டிங்கன்னா, அது அகம் சார்ந்த விஷயத்துக்கும் கெடுதல் பண்ணக்கூடியது. 8 அப்படின்னாலே எதிர்மறைன்னு அர்த்தம். இப்போ லக்னம் அப்படின்னா என்ன? நம்மளுடைய ஆளுமை திறன் அர்த்தம். ஆளுமை திறனுக்கு எதிர்மறையாக செஞ்சால் நம்ம நல்லா செயல்பட முடியுமா? நம்மளுடைய சிந்தனை கரெக்டாக போகுமா? நம்மளுடைய செயல்திறமை நல்லபடியாக நம்மளால் இயங்க முடியுமா அப்படின்னா கேள்விக்குறி. அப்போ 8ஆம் இடம் லக்னத்தை பாதிக்கிறது, எதிர்மறையாக செயல்படுகிறது. அது ஆயுள் ஸ்தானமும் கூட, விபத்து ஸ்தானமும் கூட, கஷ்ட நஷ்டங்களை அனுபவிக்கிற ஸ்தானமும் கூட. அப்போ அந்த வகையில் அட்டமச்சனி என்பதை ரொம்ப ரொம்ப நம்ம கவனமாக தான் கையாளணும். 10ஆவதுக்கு இப்போ குரு பகவான் வேறு 12ல் இருக்கார். 2 ஸ்தானமுமே கெட்ட ஸ்தானம், 8ஆம் இடம் 12ஆம் இடம். அப்போ குருவுமே சனி நட்சத்திரத்தில் தான் போயிட்டுருக்காரு. அப்போ யாருக்கெல்லாம் குரு திசை நடக்குதோ, சனி திசை நடக்குதோ, அவங்களுக்கெல்லாம் சனியினுடைய தாக்கம் அதிகமாக இருக்கும். கடுமையாக உழைக்கிறேன், பிரயோஜனம் இல்லை, ஏற்கனவே இருந்த கடனோக இப்போ அடிக்கடி கடன் அதிகமாகிட்டே வருது, அதை கட்ட முடியாத அளவுக்கு பிரச்சனைகள் வந்துட்டுருக்கு. அது மட்டுமல்ல, வழக்குகள் இழுத்துக்கிட்டே இருக்குது. உடல் ஆரோக்கியம் பாதிக்கப்பட்டு ரொம்ப அதிகமாக ஒரு சர்ஜரிக்கு போகிற அளவுக்கு பண்ணிகிட்ருக்கு. இதெல்லாம் 8ஆம் இடத்தினுடைய வேலை. இதில் ஏதாவது ஒன்று யாருக்கெல்லாம் சனி திசையோ புத்தியோ அந்தரமோ நடக்குதோ அவங்களுக்கு இன்வால்வ் ஆகும். அப்போ அப்படி இருக்கும் பொழுது உங்கள் கேள்விகளை நீங்களே தான் கேட்டுக்கணும், நம்ம என்ன செய்யணும் அப்படின்ட்டு. அப்போ எதுவுமே புது முயற்சிகள் செஞ்சால் எதிர்மறையாக நமக்கு பலன் கிடைச்சா அதை நாம் எப்படி விரும்புவோம்? அதனால் இப்போ புது முயற்சிகள், புது ஒரு சிந்தனைகளை எல்லாம் அவாய்டு பண்ணிக்கணும். பிறரை நம்பி செய்யக்கூடிய வேலைகள், அதாவது இப்போ பணம் கொடுக்கல் வாங்கல நம்ம அசால்ட்டாக இருக்கிறது, இதெல்லாம் 8ஆம் இடத்தை மேலும் பலமாக்கினா, 8ஆம் இடம் பலமாகிற வரைக்கும் நம்மளுக்கு பலவீனம். அதனால் கஷ்ட நஷ்டங்களை அதிகரிக்கக்கூடிய இந்த சனியிடமிருந்து தப்பித்து கொள்வதற்கு நம்ம சில வழிபாடுகளை சொல்கிறோம். அது என்ன வழிபாடு அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ நம்ம லக்னமே சூரியனுடைய வீடு. நம்ம லக்னத்தில் கேது இருக்கார், சுக்கிரன் இருக்கார், சூரியன் இருக்கார். அதாவது நட்சத்திரமாக மக நட்சத்திரம், பூர நட்சத்திரம், உத்திர நட்சத்திரம். அப்போ நம்மளுடைய வில் பவர் இன்க்ரீஸ் பண்ணிக்கிறதுக்கு நம்ம சூரிய நமஸ்காரம் பண்ணிக்கலாம். அதே மாதிரி சிவன் வழிபாடு பண்ணிக்கலாம். மகா கணபதினு சொல்லக்கூடிய கேதுவனுடைய அதிதேவதையான விநாயகரை வழிபடலாம். அது மட்டுமல்ல, மகாலட்சுமியையும் வழிபடலாம். ஸோ இதெல்லாம் ரெகுலராக நம்ம பிரார்த்தனைகள் பண்ணும்போது சனியினுடைய மைனஸ் அங்கே கொஞ்சம் கம்மியாகும். இப்போ சனி கெட்டவர் அப்படின்னு நாம் திருநள்ளாறு போகலான்னு போகக்கூடாது. ஏன்னா ஒரு கெட்ட கிரகத்தினுடைய சேத்திரம் என்பது அந்த கெட்ட தன்மைகளை, எனர்ஜியை நம்மளுக்கு அதிகரித்து கொடுப்பது. அதனால் நம்ம போய் அங்கே வழிபாடுகள் செய்யக்கூடாது. இப்போ சனியை எப்படி தான் சரி கட்டுறது அப்படின்னா, சில தான தர்மங்கள் மூலம் சரி கட்டலாம். இப்போ நம்ம உடல்
ப்ராப்ளம், அதாவது மாற்றுத்திறனாளிகளுக்கு ஹெல்ப் பண்ணுறது, வயோதிகர்கள், அனாதைகள், அதாவது வந்து ஆசிரமத்தில் இருப்பாங்க, சொந்த பந்தம் இல்லாமல் கஷ்டப்பட்டுட்டு இருப்பாங்க, அவங்களுக்கு வந்து உடைகள், உணவு கொடுக்கறது, இதன் மூலமும் சர்வீஸ் பண்ணுறதன் மூலமும் சனி வந்து நமக்கு சந்தோஷப்படுவார். ஒன்றுமில்லை, கடைநிலை ஊழியர்கள், அது பியூனாக இருக்கலாம், ஒரு டிரைவராக இருக்கலாம், அல்லது நமக்கு வந்து ஸ்கேவஞ்சராக இருக்கலாம். இந்த மாதிரி கடைநிலை ஊழியர்களுக்கு அப்பப்போ நீங்கள் இந்த சனியினுடைய நட்சத்திர நாட்களில் ஒரு டிப்ஸு கொடுக்கலாம். இப்போ ஒன்றும் இல்லை, இப்போ வீட்டில் வேலை செய்கிற ஒரு அம்மா இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து இரும்பு வடை சட்டி, வானலின்னு சொல்லுவோம், இந்த இரும்பு வடை சட்டி புதுசாக ஒன்று வாங்கி அதில் வந்து நல்லெண்ணெய் பாக்கெட் ஒன்று வாங்கி உங்களுக்கு விருப்பப்பட்ட தட்சணையை வச்சு குடித்தாலும் அந்த சனியினுடைய அந்த நெகட்டிவ் எனர்ஜி ரிலீஸ் ஆகும். இது சனி பிரீத்தி தானம் அப்படின்னு எடுத்துக்கணும். அப்போ அந்த வகையில் சனியினுடைய பிரதிநிதிகளை மகிழ்விப்பதன் மூலம் சனியினுடைய கெடுபலன் குறையும். அதே நேரத்தில் நமக்கு வில் பவர் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு நான் முதல்லையே சொன்ன மாதிரி மகா கணபதி, மகாலட்சுமி, சிவபெருமான் இவர்களுக்கு வந்து கோயில்லையோ நம்ம வீட்லேயோ தெய்வம் ஏற்றி நல்லா வழிபாடு செய்யணும். அதை வந்து பண்ண 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 நமக்கு இந்த சனியினுடைய தாக்கம் வந்து குறையும். நம்ம ஏற்கனவே கேள்விப்பட்டிருக்கோம், விநாயகர் அப்படின்னாலே சனீஸ்வரருக்குடைய கடுமையை குறைப்பவர் அப்படின்ட்டு. அந்த விநாயகருக்கு உண்டான நட்சத்திரம் தான் நம்ம ராசியில் இருக்குது, அதாவது மக நட்சத்திரம். ஸோ மகம், மூலம், அஸ்வினி இந்த 3 நட்சத்திர நாட்களை விநாயகர் வழிபாடும், பரணி, பூரம், பூராட நட்சத்திர நாட்களில் மகாலட்சுமி வழிபாடும், கிருத்திகை, உத்திரம், உத்திராடம் நட்சத்திரங்களை சிவபெருமானுடைய வழிபாடும் செஞ்சுட்டு வந்தீங்கன்னாலே போதும். அதுபோக பத்ரகாளி வழிபாடு, தட்சிணாமூர்த்தி வழிபாடும் சிறப்பு தான். இப்போ நம்மளுக்கு ஒரு திருமண விஷயத்தில் பிரச்சனை, உறவுகள் சரியில்லை, பகையாகிட்டு இருக்குது, இதுக்கெல்லாம் வந்து நிவர்த்தி பண்ணுறவர் யார் அப்படின்னா ராகு பகவானும் குரு பகவானும். அப்போ இந்த ராகு இப்போ பாருங்கள் 7லேயே இருக்கார், அடுத்த டிசம்பரில் தான் ராகு கேது பயிற்சி. அப்போ 7ஆம் வீட்டிலேயே இருக்கார். அது வந்து அந்த ராகுனுடைய நட்சத்திரம் வந்து திருவாதிரை, சுவாதி, சதயம் இந்த 3 நட்சத்திர நாட்களில் நீங்கள் வந்து பத்ரகாளி வழிபாடுகளை பண்ணுங்கள். அப்போவும் சனியினுடைய கெடுபலன்கள் குறையும். அதே மாதிரி புனர்பூசம், விசாகம், பூரட்டாதி இந்த 3 நட்சத்திர நாட்களில் தட்சிணாமூர்த்தி வழிபாடும் செய்யுங்க. இதன் மூலம் நம்ம சனியை குறைச்சிக்கலாம். இப்போ நான் சொல்கிறது அத்தனை பேரும் சிம்ம லக்னக்காரர்கள் அத்தனை பேரும் பார்த்து பயப்படுறதுக்காக அல்ல. உங்கள் ஜாதகத்தில் சனி நல்லா இருந்தது அப்படின்னா ஒன்றும் பண்ணாது. சனி திசையோ புத்தியோ அந்தரமோ நடக்கிறவங்களுக்கு தான் இந்த பலன் பொருந்தும். அதுலேயும் உங்கள் ஜாதகத்தில் சனி 8-12 கெட்டு போயிருந்தால் மட்டும்தான் இப்போ நான் சொன்ன இந்த நெகட்டிவ் பலன்களை எடுத்துக்கோங்கன்னு சொல்லி நிறைவு செய்கிறேன். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். உங்கள் தனிப்பட்ட ஜாதக பலாபலன்களை என்னுடைய வாட்ஸ்அப் நம்பரில் தொடர்பு கொண்டு பலன் பெறுங்கள். உங்களிடம் வந்து விடைபெறுகிறேன். உங்கள் JMS. நன்றி, வணக்கம்.